குடிங்க மச்சல. வாங்க மச்சான். நேற்றும் சரி இன்னைக்கும் சரி ஊர்ல கொண்டாடுவாங்க தீபாவளியா. இந்த மாதிரியான நேரத்துல போய் நமக்கு இப்ப என்ன பண்றீங்க? நீங்க நேரா போறீங்க ஐ லவ் யூ சொல்லி இந்த ரோஸ் இப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலான்னு தேதியை கேக்குறீங்க. தேதியை முடிவு பண்ணிட்டு இங்க இருந்து புறப்பட்டு போ. இதே ரெசார்ட்ல உங்களுக்கும் என்ன சொல்றீங்க மச்சான்? போங்க மச்சான், போய் ப்ரோபோஸ் பண்ணுங்க. என்ன மாப்ள? பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? உங்களுக்கு என்ன நல்லா நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித். அட நான் சத்தியமா தான் சொல்றேன் மச்சான். உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஆனந்த் கிட்ட சொன்னா, அப்படி இல்லனாலும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் கேக்குறேன் மச்சான். உமா போய் சொல்லுங்க மச்சான். இல்ல மாப்ள, இதுக்கெல்லாம் போய் வக்கப்பட்டுக்கிட்டு போங்கன்னு சொன்னேன். ஒரு கொட்டாதாம இருக்குமா? ஏய் ஆனந்தி, ஐ லவ் யூ. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். பர்ஃபெக்ட். ஆனந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தீபாவளி சார். ஹாப்பி ஹாப்பி தீபாவளி சார். நான் எப்படியாவது நம்ம மனசுல உள்ளதையுமே வர மாட்டேங்குது. நாம பண்றது இவன் நினைக்கிறானே, என்ன பண்றது? இன்பா, ஒரு முக்கியமான வேலை, நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். நான் என்ன சொல்றது? நீங்க ஏன் இன்பா போய் இது? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் ஏற்கனவே உங்களுக்கு நீங்க 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடுவோன்னு சொன்னீங்க. கிட்ட ஃப்ளர்ட்டியா பேசிட்டு இருக்காருன்னு எல்லார் முன்னாடியும் நீங்க தான் போய் அவர்கிட்ட தப்பா. எதனால இப்படி பண்ணீங்க? இந்த மாதிரிலாம் போய் சொல்றது தப்பு இல்லையா? இனிமேலாவது கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கோங்க. என்கிட்ட வச்சுக்காதீங்க, போங்க. என்னங்க, என்ன போய் சொன்ன? அது இது நாளைக்கு அது உண்மையா நடக்காதா? அதான் இப்ப வரைக்கும் அது நடக்கலல்ல. சொன்னீங்க என்ன பார்த்தா இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இந்த மாதிரி அனாவசியமா. நேத்து என் மாமா என்கிட்ட போறீங்களே, இப்ப சொல்றேங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கீங்களா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்படி மட்டும் நான் சொல்ல வைக்கல. அந்த காலத்துலயும் குமரன் சார் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. உங்ககிட்ட தப்பா பேசுவாரு, அது இதுன்னு போய் வேற. சார், நீங்க ரொம்ப நல்ல நடனம் ஆடி நல்லா வசனம் சூப்பரா பேசி இல்ல பெருசா இருக்கு. ஆமாண்டி, வா அகிலா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டுதான்ப்பா வரோம். சரி. ஆமா என்ன சொன்னாருப்பா நந்தி? ஒரு நாள் வந்து தங்கி இருந்தாலும் இந்த. ஆமா ஆண்டி, எங்களுக்கும் ஒரு வித்தியாசமா இங்க வந்து இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா வாடா, புறப்படலாம்ப்பா. ஆனந்தி, என்ன ஆனந்தி? லவ் சொல்ல சொல்லி பூவை கொடுத்தா அதை தூக்கி போட்டு போலாமா? போலாம் காமாட்சி. மத்தவங்கள வீட்டுக்கு போட்டோம், நான் போயிடலாமா? சரிங்க சார். போலாம் வாங்க. போதும்டா, எடுத்துரு. லைட் ஆன் பண்ணு. ஆனந்தி, நீங்க பூஜை பண்ணு.
எம் சைஸ் ஷர்ட் பார்க்கணும். பார்க்கலாம் சார். டே கோட்டி. மாப்பிள்ள வாங்க வாங்க. பிரியா குமரன் சார விரும்புறியா இல்லையான்னு உன்னை நீயே கேட்டு ஐயோ பாக்குறாரே ஒண்ணும் இல்ல இதுகால பெண்ணிடம் உருவானதா இவள என்ன வெறுப்பேத்தனோனே பாட்டு பாடுறாடி சொல்லாம தவிக்கிறேன். ஏய் குணா, எதுக்கு சொன்னா உனக்கு என்ன வந்துச்சு? அது அது சுகமானது பெத்ராளே. காதல் மீதானா உன்னை காணத்தான். இல்ல ஆனந்தி, அதெல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா எடுத்து வச்சிருவேன். இருக்கு, போய் செக் பண்ணு. வாயாடி காதலிக்கிறதானே போய் சொல்லாத நீ. இல்ல ஒண்ணும் இல்ல. ஆமா அது அது எல்லாம் இவனால. இல்லனா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரீங்களா? ஐயோ சரி. फ्रेंड्स हमारे यहाँ पे बहुत ही ज़्यादा कुत्तों की आवाज़ आ रही है भौंकने की, ये वो। और आज आप ये बताएं कि आप कुछ छोले भटूरे कैसे लगते हैं। तो आइए आज हम आपको बताने वाले कि आप घर पे छोले भटूरे कैसे बना सकते हो। तो सबसे पहले छोले ले लें। छोले को हमें पहले ही रात में भिगो के रख देना है, मतलब रात को भिगो के अगली सुबह बना सकते हो। तो जब छोले आपके भीग जाएं अच्छे से, भीगने के बाद फिर उसे उबाल लें। छोले को जब उबाले तो उसमें आप एक आंवला डाल दें। तो आंवले से क्या होगा, काट के आपके छोले बिल्कुल काले हो जाएंगे। बिना चाय पत्ती के आप अपने छोले को काले कर सकते हो। और उसमें थोड़ा सा नमक डाल दें। और अगर आपको गरम मसाले जो वो रहते हैं ना, खड़े मसाले, वो आप एक पोटली बना के डाल सकते हो उसमें कांच लगा के। नहीं तो आप ऐसे भी डाल सकते हो, मतलब ऐसे भी उबाल सकते हो बिना उसके। तो छोले उबालने के बाद फिर आपको प्याज को आप काट के भी डाल सकते हो, या आपको मिक्सी के जार में पेस्ट बना लो, और टमाटर का पेस्ट बना लो, अदरक का और हरी मिर्ची का एक पेस्ट बना लो। उसमें थोड़े से जिंजर, मतलब अदरक और हरी मिर्च को पेस्ट बनाने के बाद थोड़ा वो रहता ना, क्या बोलते हैं, कड़ी पत्ता और एक तेज़ पत्ता भी ले सकते, तेज़ पत्ता भी डाल दें, खड़े मसाले। फिर आप ऑयल में मतलब तेज़ पत्ता डालें और सभी खड़े मसाले डाल दें अगर आपने छोले में नहीं डाला। फिर सभी जो घर में बेसिक मसाले रहते हैं उसे अच्छे से मिक्स कर लें। और मिक्स करने के बाद फिर आप को मतलब बहुत से अलग अलग तरीके के छोले बनते हैं, पंजाबी स्टाइल, हर तरीके के। और छोले भटूरे तो काले छोले रहते हैं ना, तो उसे अच्छे से सभी मसाले डालकर फिर छोले भी ऐड कर दें। जो छोलों का पानी है वो भी अच्छे से मिक्स कर उसमें ही डाल दें उबले हुए को। और मिक्स करने के बाद रेडी हो जाएंगे आपके गरम गरम छोले। तो आप भटूरे बनाएं तो मैदा सॉफ्ट डो तैयार कर लें, नमक डाल लें हल्का सा, और खाना सोडा डाल लें, और बेकिंग पाउडर भी डाल सकते हो आप उसमें। अच्छे से छोले बनेंगे देवांशी के। आ रहा इधर आ।
मैं इतनी देर से बुला रही थी इस लड़की को। तो आप छोले भटूरे घर पर ही रेडी कर सकते हो। तो छोले बनाने के बहुत ही आसान तरीका है और बस हमारे यहाँ पे यही दिक्कत है कि बाहर वॉइस आती है, पर कोई नहीं, थोड़ी बहुत वॉइस आती रहती है।